ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்னாப் அண்ட் கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். வாங்க இன்றைக்கி எப்படி வீட்டிலே ஈஸியாக செட்டிநாடு ஸ்பெஷல் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/4 கப், வறுத்து அரைச்ச பொட்டுக்கடலை மாவு 1/4 கப், வெள்ளை எள்ளு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், உருக்குன வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் வறுத்த அரிசி மாவை ஒரு முறை நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே பாத்திரத்தில் கடலை மாவையும் ஒரு தடவை சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்ச சலிச்ச பொட்டுக்கடலை மாவையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையுமே கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம நல்லா சூடுபடுத்திய வெண்ணெயை இது மேலே நம்ம சேர்த்துக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நம்ம எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சூடாக சேர்க்கறதுனால நம்மளோட ரிப்பன் பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு வரும். சூடான வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த வெண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதில் ஊற்றி நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இடியாப்பம் புளிகிற கட்டையை எடுத்து வச்சுக்கலாம். அதில் ரிப்பன் பக்கோடா புளிகிறதுக்கான அந்த ரிப்பன் பக்கோடா சில்லை நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நம்ம சூடு பண்ணிக்கலாம். எங்கள் சைடு செட்டிநாடு பக்கமெல்லாம் எந்த ஒரு பலகாரம் செய்கிறதுக்கு முன்னாடியுமே பலகார மாவில் பிள்ளையார் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் தான் பலகாரம் செய்ய ஆரம்பிப்போம். இந்த மாதிரி வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இடியாப்பா கட்டையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம இந்த மாவை பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு சத்தம்லாம் அடங்கி நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட சூப்பரான ரிப்பன் பக்கோடா இப்போ ரெடி ஆகியாச்சு. இதை நல்லா சூடான டீ காஃபியோட ஈவினிங் டைமில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.